அதனாலதான் பழமொழி 400 ஒழுக்கத்தை பற்றி மிக அற்புதமாக பேசுகிறது. கல்லாதவரிடை கட்டுரையின் மிக்கது ஓர் கொல்லாதது இல்லை ஒருவருக்கு நல்லாய். ஒழுக்கத்தின் மிக்க இளவு இல்லை, இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு என்று பழமொழி 400 பேசுகிறது. ஒழுக்கம்தான் உயர்வை தரும். அதனாலதான் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்று அடித்து சொன்னான் வள்ளுவன். படிக்கிற காலத்திலே மாணவர்கள் ஒழுக்கத்தோடு இருந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த ஒழுக்கம் கடைசி வரை நமக்கு உயர்வை தரும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வருகிற பழி பாவம் அளவிடற்கரியது. 1000 திறமைகள் இருக்கலாம், 1000 ஆற்றல்கள் இருக்கலாம், 1000 செல்வ வளங்கள் குவிந்து கிடக்கலாம், கோடி கோடியாக பொருள் இருக்கலாம். மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம், குற்றம், சுற்றம், கையிலே பொருள், கண்ணுக்கெட்டிய அளவு சொத்து, எவை இருந்தால் என்ன? இவையெல்லாம் கூட வருகிறதா? காதிருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று பட்டினத்தார் பாடினார். அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே என்று பாடினார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று கவியரசு கண்ணதாசன் பாடினார். 1000 திறமைகள் இருந்தாலும் என்ன, குடியும் கோபமும் ஆணவமும் அகந்தையும் இருந்தால் அவன் நிச்சயமாக ஒரு படுகொலியிலே போய் விழுந்து விடுவான் என்பதுதான் வரலாற்று